வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். பஞ்சாங்க விவரங்கள், திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7/6/2026 நாள் முழுவதும் சப்தமி தேதி காணப்படுது. காலையில் 7:56 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரமும் அதற்கு பிறகு சதய நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 10:02 வரைக்கும் வைத்திருதி நாம யோகமும் அதற்கு பிறகு விஸ்கம்ப நாம யோகமும் காணப்படுது. மதியம் 3 மணி வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா காலையில் 9:01 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் காணப்படுது. அடுத்து இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். நீங்கள் மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:30 8:30 வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 4:51 6:25 வரைக்கும் ராகு காலமும், மதியம் 1:09 1:43 வரைக்கும் யமகண்டமும், மாலையில் 3:17 4:51 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் சப்தமி திதி இருக்குது. சப்தமி திதினாலே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லை இன்றைக்கு சரி வரும். அதுவும் இல்லாமல் வைத்திருதி நாம யோகம் இருக்குது. நேற்று வைத்திருதி ஆரம்பிக்குது, இன்றைக்கு வைத்திருதி முடியுது. எப்போவுமே வைத்திருதி நாம யோகம் அப்படின்னாலே நான் தானம் கொடுக்கத்தான் சொல்லுவேன். அன்றைக்கு எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்கிறதில்ல, என்னுடைய குருநாதர் வழி வழியாக சொல்லப்பட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். மாதத்தில் 4 நாள் தமிழ் மாத பிறப்புகள், வைத்திருதி நாம யோகா, வேதிபாத நாம யோகா, அமாவாசை, இந்த நாட்களில் பித்ருக்களை நினச்சி நம்ம வழிபாடு செய்கிறது, தானங்கள் கொடுக்கறது சிறப்பான அருள் ஆசியை அவங்களுக்கு தேடித்தரும். குலதெய்வத்தின் அருளாசியை தேடித்தரும். முன்னோர்கள் அருளாசியை தேடித்தரும். இது எங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள் எல்லாம் உனக்கு தெரியும். ஒருத்தர் வாழ்க்கையில் திருப்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா அவருக்கு குலதெய்வ வழிபாடு அல்லது பித்ரு கடமைகளை சரியாக செய்யவில்லைங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும். அதுகளுக்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. அதனால் விஸ்கம்ப நாம யோகம் அதுக்கு பிறகு வருது. அதை வச்சுட்டு பார்க்கும்போது தேய்பிறை பத்திரை கரணம் வேற இருக்குது. அப்போ எந்த ஒரு நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது. அப்போ இன்றைய நாளை நம்ம விட்டுட்டு போகிறது நல்லது. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தால். அடுத்த நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு சில விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, நான் சொல்கிற பலன் உங்களுக்கு சரியாக போய் சேரணும். நீங்கள் தவறாக பலன்களை பார்த்து விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறது இல்லைன்னா தவறான வழிகாட்டல்களின் ஊடாக உங்களுக்கு வாழ்க்கையை மாறி போகிறது. என் வாழ்க்கை அனுபவத்தோடு நான் சேர்த்து சொல்கிறேன். சரியான நேரங்களை சரியான முறையில் எப்படி பார்க்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது லக்னம், ராசியா இல்லை. நான் அடிக்கடி சொல்கிற வாக்கியம்தான், எங்களுடைய சகோதர இனத்தவராகிய பௌத்த இனத்தவர்கள் லக்னம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லக்னே மொனாத, லக்னன்னா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. சரியா? லக்னம் தான் முக்கியம். ஆனால் இங்கே எல்லாரும் ராசியை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ராசி என்னது, யாரை வச்சு அடிப்படையாக வருதுன்னு பார்க்கணும். சந்திரனை அடிப்படையாக கொண்டு வருவது. சந்திரன் யார்? உடல் மற்றும் மனம் சார்ந்த விஷயங்களுக்கு அடிப்படையானவர். வெறும் உடலும் மனமும் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற ஒரு பேர். உயிர் சேர்ந்தால் தான் அது இயங்குகிற ஒரு மனுஷனாகவோ ஏதோ ஒரு உயிரினமாக மாறும். மனம்னு ஒன்று வந்துட்டாலே அது மனிதனுக்குரியதாகும். மனதை இதமாக வைத்து கொள்ளக்கூடியவன் மனிதன் அப்படிங்கிறது தான் அவனு மனிதன்ற பேரே கொடுத்துக்கிடுவோம். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டியதே அங்கே உடல் மனம் மட்டும்தான் அங்கே இருக்குங்கிறது தெளிவாக இருக்குது. ஆனால் உயிர், லைஃப் ஃபோர்ஸ், உயிர் சக்தி, ஆன்மா அப்படிங்கிறது எங்கே இருக்குது? நம்மள்ட அந்த லக்னத்தில் இருக்குது.
லக்னத்தில் எந்த உயிர் சக்தி யார் கொடுக்கிறார்? சூரிய பகவான் கொடுக்குறார். அப்போ சூரிய பகவானை நகர்வை வைத்து தான் அந்த லக்னம் உருவாது. அப்போ லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். லக்னத்தை எப்படி பார்க்குறது? ராசி கட்டத்தில் 12 கட்டத்தில் ராசி கட்டத்தை பாருங்கள். 12 கட்டத்தில் லானா அல்லது 1 போட்டிருக்க இடம் தான் லக்னம் உங்களுக்கு. ஐயோ எனக்கு அதை பார்க்க தெரியலையே, எனக்கு அப்படி தெரியாது அப்படி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள், ஒரு விபரம் என்ன எழுதியிருப்பாங்க. அந்த ராசி கட்டங்களுக்கு கீழே விபரம்னு எழுதியிருப்பாங்க. அல்ல லக்னம், ஜென்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம், கரணம், இந்த 5 விஷயமும் கட்டாயம் உங்களோட ஜனன ஜாதகத்தில் இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு ஜனன ஜாதகம் அவசியமாட்டதுன்னு நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். வேறு எதுவுமே இல்லை. புரியுதா? அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ தான். அதுக்கு அங்கிட்டு இவ்வளோதையும் தெரிஞ்சுட்டா பலனை கேட்கலாம். இந்த பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமாக வேலை செய்ய போகுது, இல்லை உங்களுக்கு வழிகாட்ட போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா செய்ய வேண்டிய விஷயம் அடுத்து மகாதிசை புத்தியை பார்க்கணும். மகாதிசை புத்தி சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்குது. இது நடக்கலாம். இவ்வளத்தையும் தெரிஞ்சுட்டு பலன் பார்க்கணும். அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலாக இருக்கும். இல்லைன்னா அது ஒரு குழப்பத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்க போகுது. முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கடல் கடந்து தொடர்போட தொழில், வியாபாரம், கல்வி, நீங்களே போக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை போகிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு நிலையை தான் உருவாக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனமும் நிதானத்தையும் கடைப்பிடித்து வேலைகளை செய்கிறது நன்மையை தரும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்வி சார்ந்த விஷயம், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அடுத்தது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு தீர்மானத்தை செய்கிறீங்க, அவசரப்படவே கூடாது. பொறுமையாக அமைது. முக்கியமாக கணவன் மனைவி விவகாரங்களில், வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதெல்லாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பெண்களுக்கு உடல் உபாதை கூட வந்துடும். நிறைய பேருக்கு உடல் உபாதைகள் கூட இன்றைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெண்கள் உடல் இதுகளை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் பண வரவு, 2வது திருமணம் தேடும்போது அதுக்கான வாய்ப்புகள், உங்களை முயற்சிக்கான வெற்றிகள், ஒரு கண்டத்திலிருந்து தப்பிக்கக்கூடியது, தலைக்கு தலைப்பாக போகிற மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்கள் இனிமையான நாளாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய தந்தை, குழந்தை, உங்களுடைய வாழ்க்கை துணை எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. முக்கியமாக திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை எந்த முடிவு எடுக்கலாம். குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையில் போய் நீங்கள் முடிவு எடுத்துறாங்க. கையில் இருக்க பணத்தை இப்போ கொண்டு போயிட்டு நான் பிஸ்னஸ் செய்ய போகிறேன், தொழில் செய்ய போகிறேன், வியாபாரம் செய்ய போகிறேன்ட்டு போயிட்டு தேவையில்லாமல் வீணடிக்காதீர்கள். பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தையை வெளியே சொல்லும்போது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக பேசி பழங்க. அப்போ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருந்துருங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் இருக்கணும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது.
இந்த உடல் உபாதைகள்லாம் தென்பட்ட உடனடியாக வைத்திய சிகிச்சை நான். அடுத்து உயர்கல்வி சார்ந்த விஷயத்துலையும் அவசரப்படக்கூடாது. இன்றைய முழு நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா பொறுமையும் அமைதியும் காத்தா மிக மிக நல்லது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயகப் பெருமான், சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் குழந்தைகள் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராமல் அதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே நேரத்தில் கையை விட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப சொத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் கைகூட வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக குழந்தைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வாய்ப்புகளை தேடிக்கரக்கூடிய நாட்களாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்தது கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்ல போனால் இந்த கணவர் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வாயை விட்டு பேசுகிறது, ஏதோ ஒரு சிக்கல்களை மாட்டிக்கொள்ளாது. இதனால் மன உளைச்சலுக்குள்ள ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. மற்றது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே நீங்கள் கொண்டு போகிறதா அந்த நண்பர்கிட்டையோ, உறவினர்கள்கிட்டையோ, கூட வேலை செய்கிறவங்களுக்கோ, இல்லை தொழில் சார்ந்த நிறுவனத்தில் ஒரு லாபம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில்நுட்பம், தொழில் சார்ந்த விஷயங்கள், அது வழிநடத்துகிற முறைக்கான செயல்முறைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு போகும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி கொண்டு போங்க. இல்லைன்னு சொன்னால் சில சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களோட முயற்சிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் கூட நீங்கள் அவசரப்பட்டு அவங்க தொழில் விஷயத்துலையும் அவங்கள கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நீங்களும் எதுவும் போய்ட்டு அவங்களுக்கு சொல்லி ஐயோ அதை செய் இதை செய் இதுக்கு போ அதுக்கு போனால் அவங்கள நீங்கள் வழி நடத்த போயிடாதீங்க. உங்கள் முயற்சிகள்லாம் இங்கே தடை இருக்குது. தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கவனம். நீங்கள் ஒரு அனுமதி பெறுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பத்திரப்பதிவுகள்லாம் செய்ய போகிறீங்க, விண்ணப்பிக்க போகிறீங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுடைய பத்திரங்களை சரி பாருங்கள், விண்ணப்பத்தை சரி பாருங்கள். இன்னொருத்தரை கொடுத்தும் 2வது ஒரு சரிபார்த்துகளை செஞ்சு கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு அதை கொடுக்கறது நன்மை தரும். கொடுத்தாலுமே சில சிக்கல்கள் வர இருக்குது, இருந்தாலும் சரி பார்த்து உங்கள் பக்கத்தில் சரிங்கிறதுக்கு பிறகு கொடுங்க. அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிகள் தொல்லைகள் இருக்கும், அதுலேயும் கவனம். உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சையை நாடும். உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், விநாயகப் பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை, குழந்தைகள், அதாவது குடும்ப உறுப்பினர்கள் யாரோட சரி பரவாயில்ல. அடுத்தது தந்தை குழந்தைகள் விஷயங்களில் தேவையில்லாமல் வாக்குவாதம் படுறது. மனசுக்கு பிடிக்காமல் போவங்களுக்கு நீங்கள் விலகி கொள்ளுங்க. அவங்கள போய்ட்டு இது பண்ணாதீங்க. உங்கள் சிக்கல்களால் அவங்கள சிக்கலுக்குள்ளே இருக்குங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் தேவையில்லாமல் செலவழிக்காதீங்க. உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக வேண்டி கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் களியாட்டம், கொண்டாட்டம், காதல் விகாரங்கள் எதுவும் செய்யாதீங்க. குடும்ப சொத்துக்களையோ ஏதோ ஒரு சொத்துக்களை பாவு பிரிவினை சொன்னால் அது சம்பந்தம் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும். அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. பொறுமையும் அமைதியும் காருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கிறோம். நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும்.
அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். ஏன்னா எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயம் நடக்கும். தாய் வழி உறவுகள், தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க, நன்மைகள் நடந்தது. அப்போ உங்களுக்குள்ள உத்வேகம், எதை செய்தாலும் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை, உங்களுடைய வாழ்க்கை துணைகள் மூலிமா உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வாழ்க்கை துணையை தேடிக்கிட்டு இருக்க நன்மை இருக்குது. நீண்ட நாளாக மன உளைச்சல் இருந்தால் அதுக்கு ஒரு மன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு நாளில் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், யோகாதிபதி இவங்களோட உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு, அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். அதோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக செலவுகள், இந்த வாழ்க்கை துணை மூலியமாக செலவுகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் அல்லது திருமண செலவுகளில் விரயங்கள், உங்கள் முயற்சியில் தடை, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இன்றைக்கி காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு திருப்தி அடையாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமை அமைதியும் காக்கிறது நன்மையை தரும். முயற்சிகள் ஒவ்வொன்றும் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, ஏன்னா அதில் தடை வரும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்டையும் சொல்லி நிதானப்படுத்துங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா, செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆழ்மனசு அபிலாஷைகள்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய நாள், பணவரவுகள் அதிகரிக்க நாள், குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் நீண்ட நாளாக கருத்து வேறுபாடெல்லாம் தீர்ந்து ஒற்றுமை பெறக்கூடிய நாள், அன்னை அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் சில நன்மைகள் நடக்கக்கூடிய நாள், 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு நடக்கக்கூடிய நாள், நீண்ட நாளாக தொழிலேருந்து வெளிவரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர் யாராவது உடல் உபாதையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய தந்தை, குழந்தை எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன், எந்த அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாங்க. அது எது சார்ந்ததாக இருக்கட்டும், வியாபாரம் சார்ந்ததாக இருக்கட்டும், உங்கள் தந்தை சார்ந்ததாக இருக்கட்டும், உங்களோட குழந்தை சார்ந்ததாக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் பொறுமையும் அமைதியும் காக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற முடிவெல்லாம் ஒரு தப்பாக போயிட்டு கையில் இருக்க சொத்து பணம் எல்லாம் வீணாகி இருக்க சொத்தை கொண்டு போய் வியாபாரத்துக்கு அடகு வைக்கிறது ஒன்றும் செய்யாது. பொறுமை, அமைதி, நிதானம் இதை கடைப்பிடிங்க. இந்த நாள் உங்களுக்கும் நல்ல காரியமாக இருக்கும். இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ண யோகாதிபதி வழிபாடுகளையும், உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அல்லது அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.